வாங்கம்மா ப்ராக்கலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ராக்கலி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக பொரியல் கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்கம்மா. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கம்மா. சின்னதாக 2 கோடு போட்டு வெர்டிக்கலி ஹரிசான்டலி கட் பண்ணிக்கோங்கம்மா. அப்போ தான் பொரியலுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்கம்மா. ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்கம்மா. நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஆட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ண வச்ச ப்ராக்கலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டுமா. வெந்தக்கப்புறம் 3/4 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணணுமா. அப்போ தான் நல்லா வேகும். 3/4 கப் ஆட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்கம்மா. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கடைசியில் தேங்காயை திருவி போட்டிருக்கேம்மா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுமா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ.